கொப்பு முடிஞ்சு விழுகிற இடத்துல ஒருத்தன் போய் வெளியே இருந்துக்கிட்டு உட்காந்துருக்கேன். ஐயோ ஸோ அந்த இடத்துல எவனோ தண்ணி வாய்ச்ச வந்தவன் மம்பட்டியை திருப்பி வச்சுருந்துருக்கேன். இந்த வெளியே இருந்த சங்கில் வெட்டி அவன் சங்கில் வெட்டினவனே அப்பா இங்கிட்டு விழுகும் போது அந்த கனை போய் அப்பா வெதரில் அடிச்சு என்ன எம்பிட்டு இந்த சாவுக்கு வந்த சோதனையா மம்பட்டிக்கு வந்த சோதனையாடா? வெதர்னா கொட்டையானே. ஏன் ஒரு ஸ்கேன் எடுத்து போய் பார்த்துட்டு வாவேன். அதில் எப்படியாவது கனையில் எப்படியோ இது இருந்திருக்கு, பிசுறு ஈக்கிமா. அது அப்பா இதில் குத்தி ரத்தம் வந்துருச்சு. அப்போ அப்பாவுக்கு கொட்டை போச்சானே. ஓடியாந்து பொடி எடுத்து அமுக்க சொன்னாரு. நானும் குலைச்சிக்கிட்டு அப்புனே. நீ காப்பித்தூள் பொடியை தானே அமுக்குனே. அப்பிட்டு தான் லைட் அடிச்சு பார்க்குறேன், மிளகாத்தூள். ஐயோ ஐயோயோன்னே கத்தினார். ஓடி போய் சட்டிக்குள்ளே ஓய் இப்படி வச்சார். அது அம்மா குளிக்கிறதுக்கு சுடுதண்ணி போட்டு வச்சிருக்கு தெரியும், வெந்து. அப்போ அப்பாவுக்கு கொட்டை வெந்துருச்சானே. அந்த சிகப்புக்கும் அந்த வெந்ததுக்கும் எங்கள் தங்கச்சி மையன் ஓடியாந்து முட்டை போண்டான்னு. அப்பதான் தெரியாது கொட்டை போண்டான்னு. நீ எந்திரிச்சு போக மாட்டாங்க. என்ன பாட்டு? மயிர் பாட்டு. சரின்னு நம்ம அப்பா எப்படின்னு அவ்வளோ வழி அப்பா தாங்கிக்கிட்டு இதோட அம்மாவை போய் சுரண்டி இருக்காரு. இன்னொரு பிள்ளை பத்துக்கிறோம். என்ன இவனுக்கு நடந்த மாதிரி வச்சிருக்கிறேன்? அவன் தான் எங்க அப்பாவா? அதான்டா ஏந்துறேன் அப்படி நடக்கிறான். சுரண்டும் போது அம்மா சொல்லியிருக்கு, போறையா உலக்கை எடுத்து அடிக்க விடான். அதுல தான் கொட்டையில உலக்கை இருந்தாத்தான் அடிப்போம்னு சொல்லிட்டு இந்த உலக்கையை தூக்கிக்கிட்டே அகண்டுக்கிட்டு ஓடினவர் இருட்டுக்குள்ள ஏற்ற விட்டு அங்குச்சாமி வானம் பறிச்சிருக்கேன் வீடு கட்ட. குழியை பார்க்கல. குழிய எத்தனை வாட்டினே அடிப்படும் அப்பாவுக்கு. ஏன் போய் ஒரு டைரியில் எழுதிட்டு வாவேன். அப்பா இன்னும் உயிரோட தான் இருக்காரானே. ஆமாப்பா. இவ்வளோ வழியும் தாங்கி எப்படின்னு. இரும்பு கொட்டை. சே. ஒரு வழியா அப்பா வீட்டில் படுத்துட்டார். படுத்ததுக்கப்புறம் நம்ம அம்மா சாமி ஆடி அப்பா படுத்து கிடந்து தெரியாம அதுலேயே உழப்பி கடைசி வரைக்கும் விட. நீ ஏன்டா மின்னு தெரிச்ச மாதிரியே இருக்கு? இல்லைண்ணே இல்லைண்ணே. எனக்கு பதட்டமா இருக்குண்ணே. என்னாச்சுண்ணா? அந்த இடத்துல எப்படின்னு அம்மா குதிச்சு விளையாண்டுச்சு. எனக்கு ஒரு பொண்ணு பார்த்துருக்கு எங்க அம்மா. அப்பா போகலையா? அப்பா போனவர் தான் பஸ்ஸில் சீட்டு ஓட்டே. ஓட்டையில போய் உட்காந்துக்குச்சா? அந்த சீட்டை கரெக்டாக இப்போ கேரளா போயிருக்காரு. அவங்க நைவா எடுக்கணும்ட்டாங்க வெல்டிங் வச்சு. என்னடா போடா. அந்த அழகு தேவதையை என் மருங்கால மனைவியை நான் பார்க்கவே இல்லை ப்ரோ. ஏன்னு நீ போகலையா பொண்ணு பார்க்க? போக முடியல, எனக்கு விவசாய வேலை. அதனால அந்த பிள்ளையை நான் பார்த்தது. தோரங்குறிச்சி பொண்ணுங்க. உனக்கு என்ன வேணும்? தோரங்குறிச்சி பொண்ணுங்கம்மா அவருங்க பெரியப்பார் வேணுங்க. அவர் மகதான் பார்த்துருக்காங்க. அப்போ நம்ம உறவுக்காரன் ஆயிட்டோமா? நீங்கள் என்ன வேணும்? அது என் தங்கச்சிங்க. அப்போ வீட்டு சம்மந்தம் எனக்கு வேணாம். என்ன மச்சான் நீ இழைச்சே 800 இட்லி திம்ப. உனக்கு இட்லி சுட்டு போட்டே சிலிண்டர் தீர்ந்து வேணாம். எனக்கு ஒரு சொம்பு தண்ணி கூட மச்சான் போதும். ஏன் இட்லி நினச்சி சாப்பிட போறியா? உங்கள் தங்கச்சி ஆள் எப்படி இருக்கும்? ஆள் அழகா இருக்கும். பேரே சிம்ரன்னா பார்த்துக்கங்களே. என்ன பேரு? சிம்ரன். அது நம்ம தொட்டு தொட்டு பேசும் சொல்லுத்தானா. அப்படித்தான் இருக்கும் அந்த டான்ஸ் ஆடும் போது. அது நம்மளை ஐயனாரும் என் கருப்பனும் அரும்பு குறையக்கூடாதுப்பா. வாழை வச்சுட்டா கல்யாணம் பண்ணி உன் வாசலுக்கு நான் வந்து ரெட்டை கடை வெட்டுவேன். அதுவும் 2:30க்கெல்லாம் வெட்டிடுவேன். நைட்டு காலையில் வெட்டினா செவரொட்டிக்கு வந்து தண்ணியை போட்டு அடிச்சுக்கிடுவாங்க. உங்கள் தங்கச்சி
தங்கச்சியை கூட்டு போறியா இல்லை பிரேத ஆஸ்பத்திரிக்கு போறியா? தங்கச்சியை கூட்டிட்டு வரேன் மச்சான். போப்பா. இவன் வேற குட்டியான மாதிரியே இருக்கானே. இவன் குடும்பத்தில் சம்பந்தம் பண்ணாலும் புழு புழுன்னு இருக்கும். அப்படி எண்ணக்கூடாது. அவங்க அண்ணே அவங்க அப்பா மாதிரி இருப்பேன். அது அந்த பிள்ளை எப்படி அவங்க ஆத்தா மாதிரி சிகப்பாத்தே இருக்கணும். தாய் மண்ணே வணக்கம், ஒரு தேவதை வந்து விட்டார் என்னை என்ன நீர்மாலை லேஞ்சு கட்ட வர்றைய? என்னடா என்னடா அது கேதங்கப்பிக்கு போறீங்களா? என்னடா? இல்ல மச்சான், குச்சி கட்டும் போது என்ன குச்சிக்காரி முண்டை? இல்ல மச்சான், என் தங்கச்சிக்கு வயசுக்கு வந்ததுல இருந்து அந்த குச்சி கொட்டாயிலே இருந்துச்சா, கட்டிக்க போற மாப்பிள்ளைய தவிர்த்து வேற யாரையுமே பார்க்க மாட்டேன்னு தவங்கிட்டு இருக்கு. உங்களை தான் பார்க்குமா வெள்ளை துணி சரி, இந்த காலை எங்கனையே பார்த்துருக்கனே. என் நாடக காசை பூரா நெருக்கி ஓச்ச கால மாதிரி இருக்கு. சொப்பனம் கண்டிருப்பிய மச்சான். ஓங்கால் என்னடா? ஆமா, மல்லாக்கப்படுத்த. என் தங்கச்சி சிம்ரன் அழகா இருக்கும் மச்சான். என்ன முண்டுது? ஏற்கனவே சென்னையா இருக்கா? பிரச்சனை இருக்கான்னு பாட்டு பாடுவாங்களா? பாட சொல்லுங்க. பாட்டு பாடவா? என்ன தூர்க்கட்டை உடையிற மாதிரி வாய்ஸ் இருக்கு. மெலோடியா பாடுங்க மேடம். கொட்டையும் பாக்கு கொழுந்து வெத்தல ஒட்டா வாய்ஸவக்கும் மச்சான் நீயும் மஜினி நீயும் போட்டா தூள் பறக்கும். மெலோடியா பாட சொல்லுங்க மச்சான். ஐயோ, கைய தொடாதீங்களே. தங்கச்சி நான் தான்டா பிடிச்சிருக்கேன். ராசாவே விரைக்குமா? ஏங்க அவங்க தங்கச்சி பெரிய காளி முண்டியா இருப்பா அவளையே. என்ன ஸ்லாங், என்ன லிரிக்ஸ் இது? லேசாக சுருங்குமா? மனசு மனசு சுருங்குமான்னு கேக்குது. உடனே பார்க்க கூடாது. நினைவேஞ்சலி 2ஆம் ஆண்டு. மச்சான் இதான் மச்சான் என் தங்கச்சி சிம்ரன். கொஞ்சம் கொஞ்சம் யோசிக்க விடுங்க மச்சான். கொஞ்சம் படபடன்னு வருது. இவங்க வேற இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு குலதெய்வத்தை கும்பிட்டுக்கம்மா. அவங்க வேற வந்துட்டாங்கல்ல கல்யாணத்துக்கு. அங்கே வரு வாங்கடா, அந்த ட்ரெஸ்ஸை நீங்கள் போட்டு போய் துவைச்சாலும் துவையாதுடா. எங்கன்னு உட்காந்தாங்களோ. தம்பி, துபாய் பாய்ஸ், துபாய் பாய்ஸ், இதை வச்சுக்கிட்டு ஒரு 100 ரூபா விடுங்களேன். நல்லா வேணாமா? அவங்களே வேணாம்ட்டாங்க மச்சான். உன் தங்கச்சி ஒரு பொண்ணு தான் மச்சான். ஒரு பொண்ணு வாழ்க்கை கிடைக்குன்னா என் தங்கச்சி சிம்ரனுக்கு என்ன குறை மச்சான்? செருப்புட்ட உன்னை 16 அடி அடிச்சு போய் மயிருமேனே. அண்ணே, எனக்கு இப்ப கல்யாணம் வேணாம் அண்ணே. ஏன்டா தங்கம்? எனக்கு ஒன்னே விட்டுட்டு போக மனசு வரல. அப்ப நீங்க பொழைங்க, நான் வளகாப்புக்கு வரேன். ஐயோ, எனக்கு தங்கச்சி, நாங்க 2 பேரும் அவ்வளவு ஒத்துமையா இருப்போம். ஒரு தட்டுல தான் சாப்பிடுவோம். ஏனே போட வெண்ணமேனே. தங்கச்சி தங்கச்சின்ற நீ என்னமோ பெரிய ஏப்பா, அழகான மாப்பிள்ளை. உன் தங்கச்சி ஜாக்கெட்டு போட்டிருக்கும் போது என்னமோ கரையாம்புத்தி வந்த மாதிரி இருக்கு மச்சான். எனக்கு ஒரு 3 வருஷம் டைம் கொடுங்க மச்சான். ஏன்னா படவோட போய் நேரலிங்க. சும்மாவே கருப்பு ஓட்டி அடிட்டு வந்திருக்குது. ஐயப்பனுக்கு மாலை ஓட்டிருக்கும் பாருங்க. ஏலே பொம்பளாசியே எனக்கு முடிஞ்சு போச்சாடா. அது என்னடா மலையில தெரிஞ்ச நட்டுவாக்காளி மாதிரி இருக்கு. அது மண்டையும் அதுங்க. இந்த சேலை எங்கனையே பார்த்துருக்கேன்டா. என்னண்ணே, என்ன மாப்பிள்ளை பாட்டு வந்த? நல்ல மாப்பிள்ளை இப்படி ஒரு மாப்பிள்ளை போய் எனக்கு பாட்டு வந்து. எந்த சீமையில தீனாலும் இப்படி ஒரு மாப்பிள்ளை கிடைக்காதுடா. என்னமோ கிளிய பிடிச்ச குரங்கையில் ஒருத்தர் மாதிரி. யாரு கிளி யாரு குரங்கு? நான் கிளி, நீ குரங்கு. போதும் தான். உன் அழகுல மிதிச்சிட்டாலும் அரிப்பூச்சி வரப்பட்டு 3 வருஷம் டைம் கேட்குது. நான் அது வரைக்கும் என்னென்ன ரொட்டி சுடுறதானே. ஐயா, உன் தங்கச்சி மடுவை மூட சொல்லுங்கய்யா. அது வேற டாட்டாச்சி கீராடு மாதிரி என்னத்தை அமைக்கிட்டு வந்தாங்க மச்சான்,
கல்யாணத்தை கோயில்ல வச்சுக்கோமா வீட்டுல வச்சுக்கோமா மச்சான்? சுடுகாட்டில் சுத்தம் பண்ணிட்டு அங்கன வச்சுக்கிறோம். அங்கனதான் பந்தி ஒட்டாயவனு சாப்பிடும். போடா போடா போடா. ஏப்பா அந்த மசருக்கு என்னடா வண்டி? அது என்னடா அது குட்டி ஓட்ட நாய் மண்ணு வரிச்சது மாதிரி இருக்கு. எக்கோ கட் பண்ணப்பா நீ வேற. ஏன்னா உங்க மடுவை போட்டு உங்க தங்கச்சி இது பண்ணுது. போங்க வா சிம்ரன். இந்த கதைக்காகத்தான் ஆள் உட்காந்துருக்கு. ஜெயபிரியா ஜெயபிரியா ஓடியாடா என் தங்கம். உனக்காக நான் திருக்க வாள் வாங்கி வச்சிருக்கேன். ஜெயா இருந்தாலும் நீ வந்து எங்க அத்தை மகன். நீ எனக்கு இளைய தாரம், நீ இளைய வடியா. இவ மூத்த தாரம், இவதான் உங்க அக்கா மூத்த தேவடியா. என்ன தேவடியா? மூத்த வடியா. யார் அந்த பொம்பளை? சண்டை வேணாம் சிம்ரன். சிம்ரன் சிம்ரன் சிம்ரன். ஐயோ தங்கச்சி, என்ன உள்பாடுக்கு பதிலா இளநீக்க வர சொல்லி வித்தியாசமா இருக்கு. என்ன பொடுகு வரப்பட்டது மாதிரி. சிம்ரன் சிம்ரன் என்னை மன்னிச்சுக்க சிம்ரன். உன்னை நான் உணர்ச்சி வசப்பட்டு கை நீட்டிட்டேன்.